முருங்கைக்கீரை வச்சு ஒரு இது செய்ய போகிறேங்க. வாங்க. கப்பு சத்து மாவு எடுத்துருக்கேங்க. இது வந்து 21 பொருள் கறந்தது. சோளம், சகப்பு அரிசி, மக்காசோளம், கேழ்வரகு, கோதுமை, சோயாபீன்ஸு, காராமணி, கொண்டக்கடலை, அப்புறம் வந்துட்டு அரிசி, பால்ரி, ஜவ்வரிசி எல்லாம் ஒரு 21 பொருளுங்க. சொல்ல டைம் இல்லை. உடச்ச கடலை, இதை முந்திரி, பாதாம் எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து 21 பொருள் போட்டு நம்ம வீட்லேயே அரைச்சோம்னாக்கா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த ஒரு கப்பு மாவு ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். நான் கீரை வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. இந்த முருங்கைக்கீரையை தோட்டி அதில் போடணுங்க. நம்ம அடை தான் பண்ண போகிறோம். இப்போது கொஞ்சமாக நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக வெல்லமும் எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. நெய் காஞ்சிடுதுங்க. இந்த முருங்கைக்கீரையை அந்த நெய்யில் கொட்டிக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா நம்ம தோட்டி எடுத்துக்கலாங்க. இந்த நெய்யிலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பச்சையாக போட்டு பிசைந்து நம்ம அடை தட்டினா நல்லா இருக்காது. அதனால் இந்த முருங்கைக்கீரையை இது மாதிரி முருங்கைக்கீரை நல்லா இது மாதிரி வதங்கிச்சிங்க. இதை எடுத்து நம்ம அந்த மாவுலேயே கொட்டிக்கலாம் இல்லையா. அந்த மாவுலேயே இந்த கீரையை கொட்டிக்கலாங்க. இந்த மாவுலேயே அந்த கீரையை கொட்டியாச்சு. இப்போது நம்ம வெல்லம் வச்சுருந்தீங்களாங்க. ஏன்னா இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக வெல்லமும் இதில் நம்ம போட்டுக்கலாங்க. வெல்லமும் போட்டாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க. இந்த வெல்லம், இந்த கீரை எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ தண்ணி விட்டேன் பாருங்கள். இதை மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். ரொம்ப இதை மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளை கையில் ஒட்டாத அளவுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு நல்லா பிசைஞ்சோம்னா நம்ம கையில் ஒட்டாதுங்க. ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு வெல்லம் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்தா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இந்த சத்து மாவில் அவ்வளோ உடம்பு நம்ம ஏன்னா 21 பொருள் போடுறோம் இல்லையா. அதனால் எல்லாமே இதில் நம்ம கலந்துருக்கோம். எல்லாமே இருக்கும். 21 பொருள் இருக்குங்க. எனக்கு சொல்ல டைம் இல்லை. அதனால் கொஞ்சம் பொருள் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் அரைங்க. அரைச்சி குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க. காலையில் கஞ்சும் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லது. இப்போது இது மாதிரி நான் பேசுனதுங்க. இது அடை தான் போட போகிறேன். கல் வச்சுருக்குங்க. இது காயட்டும். இப்போது இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த தோசை கல்லே வச்சு தட்டிக்கோங்க. நல்லா இப்படி வச்சுட்டு நம்மளை கையில் ஒட்டாதுங்க. ஏன்னா நம்ம வந்து நெய் தடவி இருக்கோம். அதே மாதிரி கீரை நெய் ஊற்றி தான் வதக்கியிருக்கோம். அதனால் வெல்லமும் போட்டிருக்கோம். ரொம்ப கையில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் திரும்பி கொஞ்சம் நெய் தொட்டுக்குங்க. நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. இருக்கும் நெய்யும் சுற்றி விட்டுக்குங்க. இது வேகட்டங்க. வெந்த உடனே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நம்ம 21 பொருள் வச்சுருக்கோம் இல்லையா. அதனால் ரொம்ப நல்லா திருப்பி விட்டுக்கிறேங்க. இப்போ திருப்பி விட்டு திரும்ப கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. ரொம்ப அனல் ஐயில் வச்சிடாதீங்க. ஸ்லோவாக வைங்க. அதே மாதிரி பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும். ஆறுனாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நெய் ஊற்றி சுட்டிருக்கோம் இல்லைங்களா. அதனால ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வெல்லமும் போட்டு சுடலாம். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு சுடலாங்க. நான் இன்றைக்கி வெல்லம் போட்டு தான் சுட்டிருக்கேன். இதேமாரி நெய் ஊற்றி கீரையை வதக்கிட்டு நெய்யில் தாங்க இதை சுடணும். அதேமாரி நம்ம மாவு பேசி சொல்லும் நெய் ஊற்றி லைட்டாக நெய் ஊற்றி நல்லா பேசிந்து கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.